சரி, நம்ம கடைசியா பேசின கோவை சத்யன் அவர்களுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் நம்ம எச் சூர்யா அவர்களுக்கு வந்துடலாம். என்னை ரொம்ப அசிங்கப்படுறீங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. எல்லாருக்கும் மறந்து போயிடும்னு கோவை சத்யன் நினைத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்து தொலைக்குது, என்ன பண்றது. ஒரு நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வைத்து இந்த நாட்டில் கைது செய்த வரலாறு ஒன்று உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நான் உன் சைக்கிள் ஏறேன்னு சொன்னா இல்ல. உனக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன சைக்கிள் ஏத்தன? ரொம்ப நாளா சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை, பழகிட்டேன். லோடு வைக்கணும்னு ஆசை, அதுதான். நீ லோடு ஏத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏண்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. அடுத்தது, நீங்கள் யாரேனும் மத கலவரத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அவர் பகுதியில் அவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், பேரே கோவை சத்யன் கோவை கலவரத்தை சுட்டிக்காட்டினார். நான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என் அருகில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி 46 முறை துப்பாக்கி சூடு நடந்ததே, ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்களே. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஐயா எம்ஜிஆரா இல்லையா? என்ன தேர்றாங்க? சரி, அயோத்தியில் கோயில் கட்ட வேண்டும் என்றுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்று ஜெயலலிதா சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் இதுக்கும் எதுவுமே ஏன் பதில் இல்லை. எல்லாமே உங்க கட்சி தலைவர்கள் தான் சான்றுகளை எங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. மிகச் சமீபத்தில் 2024 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் ஐயா KP முனுசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இன்னமும் வீடியோவாவே இருக்கு, எங்க வீடியோ கூட இருக்கு. நேரம் இருந்தால் நான் போட்டு காட்டிடுவேன். என்ன சார் பேரை கேட்ட பக்குன்னு இருக்கா சார்? கரசேவைக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டவர் ஜெயலலிதா. முதல்வராக இருந்த பொழுதே எங்களை கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று ஐயா KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். கரசேவைனா என்னன்னு தெரியலன்னா உங்க பக்கத்துல இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எச் சூர்யாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கரசேவைனா என்ன அர்த்தம் அப்படிங்கறத. ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். சரி, இப்போ நம்ம ஐயா எச் சூர்யாவுக்கு வந்துருவோம். தனியா கொண்டு போய் வச்சு கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. நாடாளுமன்றத்தில் வந்த அந்த விவாதத்தில் ஒன்றிய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்ன வாதம், அங்கே இருப்பது ராமர் பாலம்தான் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது, அது ஒரு மணல் திட்டு என்று சொன்னவர் உங்களுடைய மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் என்பதை நான் இங்கே ஜிதேந்திர பிரசாத் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனா வெளியில நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்குதான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும், புரியுதாப்ப? அது மணல் திட்டு. ராமர் ஒரு பாலம் கட்டியதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கேட்டவுடன் நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, எங்கள் மதத்தை புண்படுத்தி விட்டார்கள், ஹிந்து விரோதியே அப்படின்னு நீங்க கலைஞரை. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இப்ப ஜிதேந்திர பிரசாத் யாரு? பாஜக யாரு? மோடி யாரு? சரி, இப்ப மோடி ஹிந்து விரோதி அப்படின்னு நான் சொல்லல, எதுவுமே நம்ம சொல்லலைங்க. எல்லாமே அவங்களே நமக்கு வெப்பன் சப்ளை பண்ணி இருக்கிறாங்க. 700 கோவில்களை குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி இடித்திருக்கிறார். விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவர் சொல்லுகிறார், அவர் விஸ்வஹிந்து பரிஷத் தலைவர் சொல்லுகிறார் மோடிய. நான் அப்படியே ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை வாசிடுறேன். Late Ashok Singhal, a prominent VHP leader, strongly criticized Narendra Modi, then Gujarat CM, for demolishing hundreds of temples in Gujarat for development projects, calling Modi a modern day Muhammad Ghajini. கஜினி முகமதுங்கிறார் யார? மோடிய. ஆனால் சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை படைக்கவே இல்லை. சாமி தன்னை காப்பாற்றிக்கும். சாமியை காப்பாற்றுன்னு சொல்கிற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க, தயவு செஞ்சு பழகாதீங்க. 3400 கோவில்களுக்கு 4 ஆண்டுகளில் திருக்குட முழுக்கு நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு ஹிந்து விரோத அரசா? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கிறதுக்காக இந்த சீட்ல உட்காரல, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. ஓகே ஹலோ. ஓகே 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 உங்க அன்புக்கு நன்றி. கிராம கோயில்கள் பூசாரிகள் நலவாரியத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவர் ஹிந்து விரோதியா?
ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் ஹிந்து விரோதியா? முதல் பால்லிய சிக்ஸர். அனைத்து இப்போ அவர் ஒரு பட்டியல் வாசிச்சார் இல்லையா, பல்வேறு சமூகங்கள் 14 இல்ல, அவர் சமூகங்கள் பெயரோட சொன்னார். என்னென்ன குறிப்பிட்ட சமூகங்களே சொல்லி சொன்னாரு சார். அந்த சமூகங்கள், அந்த அவர் சொன்ன அந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சகர் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்க. செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு.